மாவட்டம் வேடசந்தூர் தாலுகாவில் உள்ள அய்யலூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அந்த பகுதி மக்களுக்கு அடிப்படை மருத்துவ சேவைகளை வழங்கும் முக்கிய மையமாக செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனையை 30 படுக்கைகள் கொண்ட மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனையாக தரம் உயர்த்த வேண்டும் என்று அப்போது சட்டமன்ற உறுப்பினராக இருந்த டாக்டர் VPB பரமசிவம் அவர்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்களிடம் சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்தார். ஆனால் ஆட்சி மாற்றத்தின் பின்னர் இந்த மருத்துவமனை மேம்பாட்டு திட்டம் கிடப்பில் போடப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 30 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை அமைக்க அய்யலூர் மக்கள் சரியான முடிவை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இவர் சட்டமன்றத்தில் பேசிய காட்சியை இப்போது பார்க்கலாம். 116 மாண்பு உறுப்பினர் VP பரமசிவம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு அய்யலூர் ஆரம்ப சுகாதார நிலையம் நன்கு பரிச்சயம். அவர் 2-3 மாவட்டங்களிலே தன்னுடைய ஆய்வை முடித்துக் கொண்டு அய்யலூர் தான் முதலில் எங்கள் தொகுதியில் இருந்த அந்த சுகாதார நிலையத்தை பார்வையிட்ட பொழுது 30க்கும் அதிகமான அங்கே ஒரு டெலிவரி அங்கே நடைபெற்று சிறப்பான முறையிலே அந்த மருத்துவமனை நடைபெற்றுக் கொண்டிருக்கு என்பதை அவர் அறிவார்கள். நம்முடைய அரசின் கொள்கை வட்டாரத்திற்கு ஒரு சுகாதார நிலையம், அது நன்கு அறிவேன். இருப்பினும் மலைவாழ் மக்கள், அதாவது அய்யலூர் பேரூராட்சியிலே 3 வார்டுகள் மற்றும் நம்முடைய புத்தூர் வடமதுரை ஒன்றியம் புத்தூர் ஊராட்சியிலே இருக்கின்ற மக்கள் 5000த்திற்கும் அதிகமான மக்கள் மலைப்பகுதியிலே இருந்து அந்த சுகாதார நிலையத்திற்கு வருகின்ற ஒரு சூழல் இருக்கிறது. அவர்கள் வடமதுரைக்கு செல்ல வேண்டும் என்றால் 3 பேருந்துகள் மாறி செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. மேலும் நம்முடைய அருகாமையில் இருக்கின்ற மருகாபுரி நம்முடைய வையம்பட்டியை சார்ந்த 2-3 ஊராட்சிகளும் இந்த அய்யலூர் சுகாதார நிலையத்தை பயன்படுத்துகின்ற காரணத்தால் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அருள் கூர்ந்து மீண்டும் ஒரு முறை அங்கே ஒரு மேம்படுத்தப்பட்ட சுகாதார நிலையம் 30 படுக்கைகள் அமைவதற்கு ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழகத்திலே 386 ஒன்றியங்களிலே 386 அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 30 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிடுகின்ற அய்யலூர் ஆரம்ப சுகாதார நிலையம் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அரசு ஆரம்ப சுகாதார நிலையம். அங்கே அதனால்தான் 3 மருத்துவர்கள் அங்கே எல்லா இடங்களிலும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 2 மருத்துவர்கள் இருப்பார்கள், அங்கே 3 மருத்துவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரும் மருத்துவர், ஆகையினால அங்கே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது உண்மை. ஆக அந்த அடிப்படையில் மாண்புமிகு நம்முடைய அம்மாவுடைய அரசு தான் இந்த திட்டத்தையே முதலாக கொண்டு வந்தது. வரும் காலங்களிலே உறுப்பினர் குறிப்பிடுகின்ற அய்யலூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் முன்னுரிமையின் அடிப்படையில் 30 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாக தரம் உயர்த்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்.